ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். ஒருவருக்கு ஏன் குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா ஜாதக ரீதியாக ஒரு சில காரணங்கள் இருக்கின்றது. முதல்ல ஜாதக ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கணவன் மனைவி இருவரோட ஜாதகத்திலையும் இந்த அமைப்புகள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் கணவனுக்கு பார்த்தா போதும், கணவனோட ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லைன்னா தாராளமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். மனைவியின் ஜாதகத்தையும் பார்ப்பது அவசியம். ஏன்னா இருவரும் சேர்ந்து தான் ஒரு உயிரை பெற்றெடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இருவரின் ஜாதகத்திலும் எந்த ஒரு தோஷமும் இருக்கக்கூடாது. ஐயோ இவங்க என்னப்பா தோஷம் அது இதுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் பக்கத்தில் இந்த ஒரு சில அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறது ரொம்ப எளிய விஷயங்கள் தான். அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோசியக்காரங்கள்ட்டையே உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அமைப்புலாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாலே போதும். முதல்ல இதில் என்னென்ன அமைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆண் பெண் இருவரோட ஜாதகத்திலையும் தங்களோட 5ஆம் வீடு தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும். அப்படி அந்த 5ஆம் அதிபதி மறைவு பெற்றாலோ அல்லது பலம் இழந்தாலோ குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஆகும். இதை புத்திரஸ்தான தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 2, 5, 7, 8 ஆகிய இடங்கள்ல ராகு அல்லது கேது அமர்ந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது அதில் பாதிப்பும் தடைகளும் உண்டாகும். அடுத்து குரு பலவீனமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவோட குழந்தை காரகன் அப்படின்னு அழைக்கப்படுபவரே குரு பகவான் தான். ஜாதகத்துல குரு பகவான் ரொம்பவே பலம் இழந்து பலவீனமாக இருந்தால் அல்லது நீசம் பெற்றிருந்தாலோ குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, 5ஆம் வீட்டுல சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்களின் பார்வை அல்லது அவர்களோட அந்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கருத்தரிப்பில் தள்ளி போடும் ஒரு அமைப்பு ஏற்படும். இரண்டாவதாக ஆன்மீக ரீதியான காரணம். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரோட ஜாதகத்துல இந்த தோஷங்கள்லாம் இருந்துச்சு, இந்த கிரக அமைப்புலாம் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியத்துல தாமதம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு சில தோஷங்கள் உங்க குடும்பத்தில் இருந்தாலும் இந்த குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும். அதுல முதல்ல குலதெய்வ சாபம் அல்லது குலதெய்வ வழிபாடு இல்லாம இருந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யாம நம்ம குலதெய்வத்தை மறந்து அப்படியே இருந்தோம் அப்படின்னா குலதெய்வ குற்றம் ஏற்பட்டு வம்ச வளர்ச்சி ஏற்படுவதில் பாதிப்பு ஏற்படும். அடுத்து பித்ரு தோஷம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் போன்றவை செய்யாம நம்ம அப்படியே விடுவது பித்ரு தோஷத்தை ஏற்படும். இதுவும் வம்ச விருத்தியை தடை செய்யும். அடுத்து பூர்வ புண்ணிய குறைபாடு. ஜாதகத்துல 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். கடந்த பிறவியில, அதாவது போன ஜென்மத்திலேயோ கர்ம வினை, அந்த பிறப்புல உள்ள வினைகள் புத்திர தோஷமாக மாறும். இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்த கொடுத்து இந்த தோஷம்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு மற்றும் ராகு, கேது சர்ப்ப சாந்தி பூஜைலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு, அந்த கிரகங்களை சாந்தம் செய்யும்போது கிரகத்துல உள்ள தோஷங்கள் விலகும். அதே மாரி குலதெய்வ வழிபாடை தம்பதி சகிதமாய் போயி குலதெய்வ கோவில்ல பொங்கல் வச்சு வழிபாடு செய்றது, பித்ருக்களுக்கு ராமேஸ்வரம் போன்ற பெரும் நகரங்கள்ல ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசைகள்ல தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களோட ஆசீர்வாதத்தையும் பெறலாம். அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இது பலம் பெறணும் அப்படின்னா, அதாவது கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா, நம்ம அன்னதானம் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யலாம். இல்லைங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோங்க, அந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தினமுமே பறவைகளுக்கு, நாய்களுக்கு உணவு வைக்கும்போது இந்த கர்ம வினைகள்லாம் குறையும். குழந்தை பிறப்பில் தாமதமாவதற்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ காரணங்கள் ஏராளமா இருக்கு. அதுல குறிப்பாக பெண்கள் தங்களோட நிலையை பரிசோதிச்சுக்கணும். பெண்கள் மட்டும் பரிசோதிச்சா போதுமானா, ஆண்களும் தங்களை பரிசோதிச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகி 1 வருஷத்திலேயே குழந்தை இல்ல, 2 வருஷத்திலேயே குழந்தை இல்லன்னு இதுக்காக பெரிய மன உளைச்சல்ல ஆளாகாதீங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் இருங்க. அடுத்து 2, 3 வருஷமா குழந்தை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க குழந்தைகளுக்காக என்ன பரிசோதனை செய்யணுமோ அத செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு கருக்குழாய் அடைப்பு இருக்கா? கருமுட்டை நல்ல வளர்ச்சி இருக்கா? ஹார்மோன் குறைபாடு ஏதேனும் இல்லாம நல்லா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆண்களும் தங்களுடைய
உடல்ல எந்த குறையும் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இத விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மன ரீதியான சவால்களை நீங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தை இல்ல அப்படின்னா, சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நெறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போங்க, அத பண்ணுங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு நெறைய அட்வைஸ் வரும். ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற கேள்வியே நெறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குவீங்க. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, கடவுள் எங்களுக்கு கூடிய விரைவில குழந்தை குடுப்பாரு. ரொம்பவே புத்திசாலியான, அழகான குழந்தைய நான் சீக்கிரம் பெத்தெடுப்பேன். அதற்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அத எளிமையா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. நகர்ந்துட்டு உங்களுக்கு அத வந்து பெரிய விஷயமா நீங்க வந்து உங்க படுக்கை அறை வரைக்கும் எடுத்துட்டு போவாதீங்க. ஐயோ! இவங்க இப்படி கேட்டுட்டாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களே, என்ன இப்படி ஒதுக்குறாங்களே, என் கையில குழந்தைய குடுக்க மாட்றாங்களே, அப்படிங்கிற மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். இதற்காக அவங்க மேல தப்பு இருக்குமோ, இவங்க மேல தப்பு இருக்குமோ, நம்ம மேல தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள குற்றம் சாற்றாம, கடவுளை முழு நம்பிக்கையோட, முழு மனதோட நம்புங்க. கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். அடுத்து 3வது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறது இல்லவே இல்ல. ஆனா இப்ப அதிகமா குழந்தை பாக்கியத்துல தடை வருது. அதற்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம் தான். பெண்கள் ஹானஸ்ட்டா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் எனக்கு போடுங்க. நீங்க எப்ப கடைசியா உளுந்தங்களியும் மற்றும் கேவுரு மாவு, கம்பு மாவு இது போன்ற சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் இதுக்குமே சத்தம் போட வருவீங்க. ஏன் பீஸா, பர்கர் சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்காமையா இருக்கு? அப்படின்னு கேட்டு. ஆனா, அதுவும் நமக்கு இது தேவையா நமக்கு? நம்ம நாட்டு உணவுகளை நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம பாட்டி, நம்ம அம்மாமார்கள்லாம் இவ்ளோ கஷ்டப்படலையே! குழந்தைகளுக்காக இவ்ளோ ஏக்கப்படலையே! நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம். நம்மள கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்க்கையை, எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு உணவு நமக்கு தேவையா? துரித உணவுகள் மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறைய குளிர்பானங்களும் தேவை. அதாவது கண்ட நேரத்தில நம்ம பிரியாணி சாப்பிடுறோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு அது செரிமானம் ஆகுறதுக்காக குளிர்பானங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு விஷயம் கூட நான் இப்ப இடையில கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, திருமணம் ஆன புதுசுல பெண்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி நெறைய அசைவ உணவுகள் குடுத்து அதற்கான குளிர்பானங்கள் அதிகம் அவங்க எடுத்துக்கும்போது, அது அவங்களோட மிஸ்கேரேஜ் ஆகுது. அதாவது குழந்தை வந்து ஒரு 20 நாள், 25 நாள் கரு வயித்துல இருக்குது. அது அவங்களுக்கே தெரியாம அது வந்து கரு கலைப்பு ஏற்படுகின்றது. இது வந்து குளிர்பானம் மட்டும் தான் காரணம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. தொடர்ந்து நீங்க அதிகமா குளிர்பானங்கள் எடுத்துக்கொள்ளும்போது, உங்க உடல்ல உள்ள சர்க்கரை அளவை திடீர்னு அதிகப்படுத்தி, இதுவும் ஒரு காரணமாக அமையும். அதனால குளிர்பானங்களை தவிர்த்து விடுங்கள். முடிந்த அளவுக்கு நம்ம வீட்ல சமைச்ச உணவுகள், சிறுதானிய உணவுகள், அதே மாரி ஆண்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட ஃபேண்ட் பாக்கெட்ல மொபைல் வச்சுக்கிறது. ஏன்னா, மொபைல் அப்படிங்கிறது கதிர்வீச்சு. அந்த காலத்துல அதிகமா மொபைலே இல்ல. அப்போ மொபைலே யூஸ் பண்ணக்கூடாதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமா யூஸ் பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு நம்மள விட்டு அதிகம் விலகி இருக்கு, எந்த பயன்பாட்டுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததாக ஆண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட மடியில வச்சு கணினி அதிகமா லேப்டாப் வந்து தன்னோட மடியிலேயே வச்சு யூஸ் பண்றது. அதனோட வெக்கை வந்து அவங்க உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து ஃபேண்ட் பாக்கெட்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்றது. அதோட வெக்கை அதாவது அது ஒரு ஒரு மொபைல் அதிகமா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு தன்னாலே ஒரு ஹீட்னஸ் வரும். அது வந்து கதிர்வீச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சுகள் அவர்களோட உடலை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இது எல்லாத்தையும் தவிர்த்து விடுங்கள். நேரத்தோட தூங்குங்க. நேரத்தோட எந்திரிங்க. முடிஞ்ச அளவுக்கு தினமும் வாக்கிங் நீங்க வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு டைமே இல்லங்க. நான் அவ்வளோ வேலை செய்றேங்க. இருந்தாலும் பெண்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது 45 நிமிடம் தொடர்ந்து வாக்கிங்க்கு ஈடாகாதுன்னு சொல்றாங்க. அதனால தொடர்ந்து 1/2 மணி நேரம், 45 நிமிஷம் வாக்கிங் போங்க. யோகா பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது, இயற்கையான முறையிலே கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு குழந்தைய நீங்க பெத்தெடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க மாற்றித்தான் ஆகணும். உங்க குழந்தைக்காக நீங்க மாத்தலைன்னா, வேற யாரு வந்து உங்களுக்காக மாற்றிக்கொள்ள முடியும்? இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போயிருச்சு. என்ன வந்து உங்க கூட பிறந்த ஒரு சகோதரியா நெனச்சு நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். அதேபோல மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு ஒரு 2, 3 வழிபாடுகள் இருக்கு. அதாவது ஒண்ணு சஷ்டி விரதம், இன்னொன்னு வந்து கோபாலகிருஷ்ணரோட மந்திரங்கள் சொல்வதும், அபிராமி அந்தாதி பாடல் சொல்றதும். அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இதுவே 9 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. தேவைப்படுது அப்படின்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இதே போல தொடர்ச்சியா நான் போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ முருகா போற்றி. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு என்னுடைய தெய்வத்தை நான் மனதார வேண்டிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.